இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல சுக்குட்டி காயில ஒரு கார குழம்பு. இது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா மணத்தக்காளி காய். இந்த கீரை சாப்பிடுவோம், ஆனா இந்த காய் நம்ம நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். ஆனா இந்த காயில் இப்படி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இது டேஸ்டி மட்டும் இல்ல, ரொம்ப ஹெல்தி கூட. இதோ இந்த பழுத்த பழத்தை கூட சுத்தமா கழுகிட்டு வயிற்றுல வாயில புண்ணு இருக்கவங்க அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு க்ரோ பேக்ல போட்டு வைங்க, வீட்லயே ஆர்கானிக்கான கீரையாவது கிடைக்கும். இந்த குழம்புக்கு தேங்காய், வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த குழம்ப நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கழுகி வச்சிருக்க காயை உள்ள சேர்த்திக்கோங்க. காய் நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்சிருக்க குழம்பு மசாலா, அப்புறம் புளி கரைசல், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. குழம்போட பச்சை வாசம் நல்லா போனதும் கொஞ்சோண்டு வெல்லம் ஆர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெயில கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயை மட்டும் தாளிச்சு கொட்டிடுங்க. அந்த தாளிப்பும் நல்லெண்ணெயில கொடுங்க. அவ்வளோதான், சுக்குட்டிக்காய் குழம்பு ரெடி.